சமுதாயத்தின் நலன் கருதி இந்த வீடியோ தொகுப்பு. தமிழகத்தில் நடத்தப்படும் கொலைகளும் அதைத் தொடர்ந்து நடத்தப்படும் கலவரங்களும், அந்த கலவரத்தில் குறிவைத்து தாக்கப்படும் இஸ்லாமியர்களும் அவர்களது வியாபார தொழில் நிறுவனங்களும், மேலும் இந்த கலவரத்தில் பாதிக்கப்படும் பொதுமக்களும் அவர்களது உடைமைகளும். யார் இவர்கள்? எதற்காக கொலை செய்யப்படுகிறார்கள்? இவர்களின் கொலையால் ஆதாயம் தேடும் நபர்கள் யார்? ஏன் குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது பறிபோட வேண்டும்? பிறகு உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்த பின் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட பழிக்கு கைமாறு என்ன? சிறு வருத்தங்கள் கூட தெரிவிக்காத இந்த பயங்கரவாத கும்பல்களை ஏன் சட்டத்தால் தடுக்க முடியவில்லை? தண்டிக்கவும் முடியவில்லை? ஏன்? தொடர்ந்து கொலை செய்யப்படும் இந்து முன்னணியின் முக்கிய பிரமுகர்கள் முதல் சுவாதி என்ற பெண்ணின் தனிநபர் கொலை வரை இஸ்லாமியர்கள் மீது பழி சுமத்தி கலவரத்தை தூண்டும் இந்த காவி பயங்கரவாதிகளை சட்டம் ஏன் தண்டிக்க மறுக்கிறது? பெண்ணாசை, பொருளாசை, கட்ட பஞ்சாயத்து, நிலத்தகராறு போன்ற சம்பவத்தால் கொலை செய்யப்படும் இவர்கள் அதே சமூகத்தை சார்ந்தவர்களாலோ அல்லது அவர்களது உறவினர்களாலோ கொலை செய்யப்படும் பொழுது அதை ஏன் இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர மறுக்கிறது? இப்படி தங்களை சார்ந்தவர்களை தாங்களே கொலை செய்து கொள்வதும், தங்கள் அலுவலகம் வீடுகளில் தாங்களே பெட்ரோல் குண்டுகளை வீசிக்கொள்வதும், தமிழக அரசியலை கைப்பற்றவும், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து கொலை செய்யவும் நடத்தப்படும் காவி பயங்கரவாதமே இந்த வன்முறை செயல். சுவாதி கொலையில் இஸ்லாமியர்களை தொடர்புபடுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற முடியாமல் போன காவி பயங்கரவாதம் அடுத்த கலவரத்திற்கு கோவை சசிகுமாரின் கொலையை பயன்படுத்தி நடத்தப்பட்ட கலவரம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கையும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையையும் சீர்குலைக்கும் காவி பயங்கரவாதமே. கோவையில் நடந்த கலவரத்தில் பெண்களும் பொதுமக்களும் அச்சுறுத்தப்பட்டதும், பள்ளிவாசல்களின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதும், அரசு பேருந்துகளும் பொது சொத்துக்களும் சூறையாடப்பட்டதும், தனிநபர் நிறுவனங்களும் தொழில்துறையும் தீக்கிரையாக்கப்பட்டதும் காவி பயங்கரவாதத்தின் உச்சக்கட்ட செயல் எனலாம். இந்த பயங்கரவாத செயலை இதுவரை கண்டிக்காத RSS மற்றும் BJPயின் தலைமைகள் இந்த கலவரத்தினாலும் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. காவேரி பிரச்சனைகளில் வாய் திறக்காத இந்த காவி பயங்கரவாத தலைவர்கள் தமிழக மக்களின் நலனை பார்க்காத இந்த பயங்கரவாதிகளில் ஒருவன் தகாத உறவுகளால் கொலை செய்யப்படும் போது அதை காரணமாக வைத்து தமிழக மக்களை அச்சுறுத்தி பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது எந்தவித அரசியல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த காவி பயங்கரவாதத்தின் முகத்திரையை கீழ்த்தெறியும் வரை இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை போற்றுவோம், போற்றுவோம், போற்றுவோம். உயர்கல்வி நிறுவனங்களை எல்லாம் பார்ப்பனமயமாக்க வேண்டும், இந்துத்துவமயமாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதே நேரத்தில் நாடும் மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பது நோக்கம். இந்த RSS உத்தி என்னன்னா, நெருப்பால நெருப்பை அணைப்பது. ரோஹித், அதாவது நெருப்பு பத்தி எரியுது, காத்தடிக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே பரவிட்டு வருது, அதை தடுக்கவே முடியாது. ஒரு காட்டுலயோ கிராமத்திலேயோ தீப்பத்தினா, குடிசை வீடு இருக்கும்போது அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய குடிசைகளை கொளுத்தி விட்டுறது. முன்னாலே கொளுத்தி சாம்பலாக்கி விட்டால் சாம்பல் பற்றி எரியாது, அதோட நின்றும் தீ. அப்படி ரோஹித் வமலா பிரச்சனை பத்தி எரிய ஆரம்பிச்ச உடனே சரி ஜெயந்தியை கொளுத்தி விடு, அப்ப அதை மறந்துடுவாங்க, இதை பார்த்துக்கலாம். இப்படி ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்று. மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க, அந்த பிரச்சனையை கிளப்பினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரியவரை வெட்டி கொன்றார்கள். என்னன்னாக்கா, அவர் பிரிட்ஜில் பசுமாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னாங்க. கடைசியில் போலீஸ் ஆய்வுகளுக்கு பிறகு தெரிய வந்திருப்பது அது மட்டன். அப்போ மாட்டுக்கறி என்று பிரச்சாரம் செய்து அது நடத்தப்பட்டது. அப்புறம் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு மதம் மாற்றுகிறார்கள். அதுக்கு பேர் லவ் ஜிஹாத். ஜிஹாத்னா ஆயுதம் ஏந்தி போராட்டம். இது ஆயுதம் ஏந்தாமல் இந்து பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான சீட்டுகளையும் வென்றார்கள். இப்ப வெளியே வந்திருக்கிறது என்ன? வெளியே வந்திருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய நத்தம் காலனியில இளவரசன் திவ்யா விஷயம் போல, கோகுல்ராஜ் விஷயம் போல, அந்த பெண்கள் எங்களை கட்டாயப்படுத்தி எல்லாம் நாங்க கொண்டு போல, நாங்க விரும்பி திருமணம் செய்து கொண்டோம், அப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு எங்களிடம் எழுதி வாங்கினார்கள் என்று அந்த பெண்கள், இந்து பெண்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். குலைல் என்ற இணையதளம், வீடியோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த RSS காரன் பார்த்து எப்படிங்க இந்த சாதனையை செஞ்சீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நாங்க செட்டப் பண்ணோம்.
இந்த மாதிரி லவ் ஜிஹாத் என்ற கருத்தை எப்படி உருவாக்கி பரப்பினோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் வீடியோ ஆதாரம் வெளிவந்திருக்கிறது. அப்ப அதுவும் பொய். தாத்ரியை மாட்டுக்கறி தின்றார்கள் என்பதும் பொய். மாலைகானில் குண்டு வைத்தார்கள், முஸ்லிம்கள் அங்கே குண்டு வைத்தார்கள், இங்கே குண்டு வைத்தார்கள், பிடிபட்டிருக்கிறார்கள், குண்டு வைத்தவர்கள் இந்து மதவெறியர்கள், அது பொய். இப்ப ராஜு பேசினாரே பாபர் மசூதி இங்கதான் ராமம் பிறந்தார், அது பச்சை பொய். 1947க்கு பின்னால் நள்ளிரவு நேரத்தில் பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலையை கொண்டு போய் வைத்து திடீரென்று ராமன் அங்கே தானாக தோன்றிவிட்டார் என்று உருவாக்கப்பட்ட ஒரு பொய். ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான். ஒவ்வொரு இடத்திலையும் இப்படி பொய்களை கடைபிடித்து அதன் மூலம்தான் இந்த கலவரங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே புனையப்படுகின்றன. பாரத் மாதா கி ஜெய்ங்கிறதுல ஒண்ணு நாட்டுப்பற்று இல்லை. இப்போ எளிமையா சொல்லுவோம், வீட்டுக்கு பொறுப்பா இருக்கிறது, வீட்டின் மீது பற்று வைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு தினம் சுண்ணாம்படிக்கிறது, டெய்லி கழுவி விடுறதா? வீட்டில் உள்ள மனிதர்கள் மீது, உங்க அப்பா அம்மாவோ தங்கச்சியோ சகோதரர்களோ, அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது, குடும்பத்துக்கு பொறுப்பா இருப்பது. அப்ப நாட்டுப்பற்று என்பது நாட்டில் உள்ள மக்களின் மீது பற்று கொள்வது. நாட்டில் உள்ள மக்களின் மீது, அவன் எந்த இனமாக இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் மீது பற்று வேண்டும். அதை நாம் நாட்டுப்பற்று என்கிறோம். அவன் நாட்டுப்பற்று என்பதற்கு வேறு இலக்கணம் வைத்திருக்கிறான். அதுதான் இந்து, இந்தி, இந்தியா என்ற இலக்கணம். இமயமலை முதல் குமரி வரையிலே இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையிலே அதை பின்பற்றுகின்ற இந்து ராஜ்யம் என்பது அவனுடைய கருத்து. அதை நோக்கி நம்மை நெட்டி தள்ளி கொண்டு வருகிறார்கள். அதற்கு உடன்படாதவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் தொடுக்கிறார்கள். அதை யார் கேள்விக்குள்ளாக்குகிறார்களோ அவர்களை தேச துரோகிகள் என்கிறார்கள். இந்திய தேசிய கீதம் போட்டவொடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். ஏன்னா நம்ம ஊர்ல 1ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரியும் தேசிய கீதம் போட்டா எழுந்து நிக்கணும்னு. தேசிய கீதம் போட்டாக்க இவன் எழுந்து நடந்து போறான். அவன் ரஷ்யன் செக்யூரிட்டி கார்டு வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவரு பிரதமர், இவங்க நம்ம ஏன் தேசிய கொடி ஊர்ல பறக்கலன்னு கேட்கிறான். ஜப்பான்ல போய் பிரதமரோட போட்டோ எடுத்துக்கிறாரு. பின்னால பார்த்தா கொடி தலைகீழ பறக்குது. நம்மை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய இந்த ஆரிய கூட்டம், இந்த இந்து முன்னணி கூட்டம், இந்த RSS பயங்கரவாதிகள் யார் என்கின்ற ஒரு வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவிலிருந்து, மத்திய கிழக்காசியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தான் வழியாக, கைபர் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்தேரிகளாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்ற ஒரு கூட்டம். இன்றைக்கு பாஜகவாகவும், விஸ்வ இந்து பரிஷத்தாகவும், சிவசேனாவாகவும், மராத்தியர்களுக்கே என்று சொல்லக்கூடியவர்களாகவும், ஹனுமன் சேனாவாகவும், RSS ஆகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவில் இருந்து, மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து, ஆப்கானிஸ்தான் வழியாக கைபர் கணவாயை கடந்து இந்தியாவில் வந்தேரிகளாக குடிபுகுந்தவர்கள். இந்த நாட்டிலே ஆரம்ப காலகட்டத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு கூட்டம் திராவிட கூட்டம். இந்த நாட்டில் இருந்த கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிக கலாச்சாரம். அதை பற்றி பாட புத்தகத்திலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று படித்திருப்போம். ஹரப்பா மொஹஞ்சதாரு என்கின்ற வரலாற்று சுவடுகளை பார்த்திருப்போம். அந்த இடத்திலே சிந்து சமவெளி நாகரிகத்தை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தியவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம். இவர்களுடைய கலாச்சாரம் என்ன? அப்படி என்ன நாகரிகத்தை நாசமாக்கி புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், இவர்கள் மக்களை 5 கூறுகளாக கூறு போட்டார்கள். எப்படி? பிராமணர்கள் என்றும், சத்திரியர்கள் என்றும், வைஷ்ணவர்கள் என்றும், சூத்திரர்கள் என்றும், பஞ்சமர்கள் என்றும் 5 கூறுகளாக பிரித்தார்கள். இம்ராக மனோசிய முகமாசித் சமஸ்கிருதத்திலே ஒரு பாட புத்தகத்திலே அவர்கள் மனுதர்வமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பிராமணன் பிரம்மனுடைய தலையிலே பிறந்தான். பாஹு ராஜன் யக்ருத சத்திரியன் அவனுடைய தோல் புஜத்திலே பிறந்தான். இந்த வைஷ்ணவன் அவனுடைய இடுப்பிலே பிறந்தான். பத்வி யாகம் சூத்ரோ அஜாயத அவனுடைய கால் பாதத்திற்கு அடியில் பிறந்தவன் தான் சூத்திரன் என்று கூறாக மனிதர்களை ஜாதீனமாக பிரித்தவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம், RSS கூட்டம். கால் வர கீழ்ச்சி 98 ஸ்டிச் போட்டது. அதுல ஏதாவது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா? அது மட்டுமில்ல, ஜைனுல் ஆபிதீன் தௌஹீத் ஜமாத் அவரே பேசினது யூடியூப்ல போட்டிருக்கு.
அதுல என்ன சொல்றாரு, போலீஸ் 20,000 பேர் இருக்கா, நாங்க 50 லட்சம் பேர் இருக்கோம், எட்டி பொழந்துருவோம்னு இன்னி வரை அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா காவல்துறை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல முஸ்லிம்களுக்கு அனுமதி உண்டான், ஆனா இந்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் has become anti-Hindu and அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பாரத மாதா என்ற ஒரு பெண்மணி இருப்பதை போல காவி பயங்கரவாதிகள் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பாரத மாதான்னு ஒரு பொம்பளையே கிடையாது. அப்படி இருந்தா அந்த பொம்பளையை கொண்டு வந்து முதல்ல காட்டுங்கடான்னு நம்ம அறைகோல் விட்டு இருக்கின்றோம். இந்த அறைகோலை இதுவரைக்கும் எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி அந்த பாரத மாதா இருக்கிறதா வச்சுக்கொள்வோமே. அப்படி பாரத மாதா இருந்திருப்பாளையானால் அந்த பாரத மாதா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். இந்த பாரத மாதாவை கற்பழித்தது யார் தெரியுமா? இந்த காவி பயங்கரவாதிகளை கற்பழித்து இருக்கின்றார்கள். எப்படி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் பாரத மாதா? உன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் நீ சொல்ற, என்னுடைய நாடுதான் எனக்கு முக்கியம் என்று நீ நீலி கண்ணீர் வடிக்கின்றாய். அப்ப நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே உள்ள கடைகளை அடித்து நொறுக்கி கடைகளை சூறையாடி பிரியாணியை திருடி திண்டு நீ பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. போலீஸுடைய ஜீப்பை எரித்து போலீசாரை தாக்கி இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெடியாட்டத்தின் வாயிலாக பாரதத்தையே கேவலப்படுத்தியிருக்கிய, நாட்டினுடைய சொத்தை சூறையாடி இருக்கிய, இது ஓம் பாசையில சொல்றதா இருந்தா பாரத மாதாவை நீ கற்பழிச்சிருக்கிறன்னு அர்த்தமா இல்லையா? கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், காவி கயவர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கற்பழிப்பை நிகழ்த்திவிட்டு இவர்களுடைய அந்த தேச பற்று என்பது என்ன என்பது விட்ட வெளிச்சமாகிவிட்டது. இவர்களுடைய அந்த தேச பற்று என்பது என்ன என்பது விட்ட வெளிச்சமாகிவிட்டது. இவர்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் தேசப்பற்றை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது, தேசத்தின் மீது இவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட இவர் தேசபக்தர் என்பது அந்த கலவரத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கா இல்லையா? சசிகுமார்னு ஒருத்தவனை கொலை பண்ணிருக்காங்க. அவன் கொலை பண்ண எவன் உண்மை குற்றவாளியோ போலீஸ் தேடி கண்டுபிடி, அதுக்குன்னு தனிப்படை அமைத்திருக்கின்றார்கள் போலீசார். ஆனால் இங்க என்ன நிலைமை? அவருடைய இறுதி ஊர்வலத்துல போறேன் என்று சொல்லிட்டு பிரியாணி கடையில புகுந்து பிரியாணியை திருடி திண்டிருக்கின்றான். இந்து முன்னணியினர் நம்ம மக்கள் இப்ப பேர் வைத்து விட்டார்கள், பிரியாணி திருட்டு முன்னணியினர் என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்து முன்னணி, பிஜேபி, சங்பரிவார கும்பல் போராட்டம் நடத்தது. பிரியாணி கடையில உள்ள பிரியாணி சட்டிகளை எல்லாம் அலாட்டா வைங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், நீங்க தேசபக்தர்களா பிரியாணிக்கு உள்ள தால்ச்சாவை தூக்கிட்டு போகக்கூடிய தேக்ஷா பக்தர்கள் என்று சொல்லி இவர்களை மக்கள் கிளியிலே என்று கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம். ஏன்னா பிரியாணி கடையில உள்ள புகுந்து திருடுறிய, பீஃப் பிரியாணி உள்ள விற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த பீஃப் பிரியாணி, அதுல உள்ளது பீஃப் பிரியாணி இருந்தாலும் கோமாதாவையும் தின்றுருக்காங்க. இப்ப திருடி தின்றுருக்க, இதுதான் நிலைமை. அவன் கோமாதா கறி பிரியாணியையும் சேர்த்து நீ திருடி திண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய கோமாதா பற்றும் விளங்கிவிட்டது, பாரத பற்றும் விளங்கிவிட்டது, பிரியாணி பற்றும் விளங்கிவிட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், கிமு கிபி என்று பிரிக்கிறத இப்ப நம்ம இவர்களை பத்தி எப்படி பிரிக்க வேண்டிய இருக்கின்றது? மக்கள் சொல்றாங்க திமு திபி, பிரியாணியை திருடி திங்கிறதுக்கு முன்னாடி திருடி திண்ட பின்னாடி என்று சொல்லி பிரிக்கிற அளவிற்கு நிலைமை போகுதுன்னா இவர்கள் எப்படிப்பட்ட தேசபக்தன்னு விளங்கிருச்சா இல்லையா? ஆனா செல்போன் கடையை உடைச்சு உள்ள புகுந்து திருடுறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் திருடப்பட்டிருக்கின்றது. மோடி ஏதோ புது செல் வாங்கியிருக்காரு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து திருடினதை அனுப்பி விட்டியா, மோடிக்கு அனுப்பி விட்டானா என்னன்னு தெரியல. அப்ப இதுதான் நிலைமை. ஏன்னா செல்போனு கடையில உள்ள புகுந்து திருடிய, முஸ்லீமுடைய கடையில இந்து முன்னணிக்காரன் பொருள் வாங்காதன்னு உன்னுடைய ராமகோபால் ஐயர் பாடம் நடத்தினாரு. பாடம் நடத்தல, முஸ்லீமுடைய கடையில பொருள் வாங்காதன்னு சொன்னவனுக்கு முஸ்லீம் கடையில திருடாதன்னு சொல்ல தெரியலையா அவனுக்கு? எப்படிப்பட்ட அநியாயங்கள் பாத்தீங்களா? அப்ப முஸ்லீமுடைய பொருளை திருடி திங்கிறது மட்டும் உனக்கு இனிக்குதா? கோமாதா பிரியாணியை திருடி திண்டா மட்டும் உனக்கு ருசிக்குமா? எப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இந்து சகோதரர்கள். அவரிடத்துல நியாயம் கேட்கிறோம். இவன் தேசத்தை பாதுகாக்க வந்தவனா அல்லது நாட்டை அழிக்க வந்தவனா என்பது சிந்திச்சு பாருங்க.
ஆஃப்டர் பிரியாணிக்காக தங்களுடைய அந்த பாரத மாதாவை கற்பழிக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் இவன்கிட்ட என்ன தேசப்பட்டு இருக்கின்றது? இவர்களிடத்துல எத்தகைய நீதி நேர்மையை பார்க்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. செத்து போனவனுக்கு சவ ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு. செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்துல போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுத்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால், அப்ப சசிகுமார் பேரை சொல்லி பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் பண்ண வேண்டிய இருக்கின்றது. செத்து போனவனுக்கு சவ ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு. செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்துல போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுத்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால், அப்ப சசிகுமார் பேரை சொல்லி பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் பண்ண வேண்டிய இருக்கின்றது. இது ஏன்டா இப்படிப்பட்ட ஈன பொழப்பு உங்களுக்கு? எங்கள்கிட்ட கேட்டிருந்தா நாங்க இருந்திருப்போம்ல பிரியாணி. எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ சாப்பாடு இல்லாம அடையக்கூடியவர்களுக்கு, எத்தனையோ ரோட்ல போற நாய்க்கு எலும்புகளை எத்தனை எலும்பு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி. அப்படின் போது நீ கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு போட்டிருப்போமே. அச்சு ராஜாக்கும் போட்டிருப்போம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் போட்டிருப்போம், பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் போட்டிருப்போம். மோடி வந்து ஒரு லெக் பிஸ்கெட்டா கூட வீசுவோம், உங்களுக்கு கவிட்டு ஓடு என்று வீசுவோம். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை நீ வந்து உடைச்சு திருடி திண்டிருக்கின்றாய் என்றால், செல்போனை திருடி இப்படிப்பட்ட திருட்டு களவாணி முன்னணியினர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், இவர்களுடைய தேசபக்தை அப்படி பழிச்சிடுகின்றது. இது ஒரு விஷயமா? இப்ப என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா, நம்ம டுமிலிசை சவுண்டரராஜன் வந்துகிட்டு அதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். இப்ப என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா, நம்ம டுமிலிசை சவுண்டரராஜன் வந்துகிட்டு அதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். பிரியாணியை திருடி தின்னவன், செல்போனை திருடினவன் சமூக விரோதி. அங்கே நடந்த பல வன்முறை செயல்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்து முன்னணியும் குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உணர்வுபூர்வமாக கோவையில் போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS தொண்டர்கள் எந்த விதத்திலும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல. அவர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பல சமூக விரோதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் அங்கே ஒரு நாடகம் இது. சமூக விரோதி தான் நாங்களும் சொல்றோம். இப்ப நாங்க என்ன இல்லைன்னோமா? இந்து முன்னணி சமூக விரோதி தானே, பிஜேபி காரன் சமூக விரோதி தானே, சங் பரிவார கும்பல் சமூக விரோதிகள் தானே. பூவும்னு சொல்லலாம், பூவை புஷ்பம்னு சொல்லலாம், சமூக விரோதின்னு சொல்லலாம், சமூக விரோதியை இந்து முன்னணின்னு சொல்லலாம், சமூக விரோதியை பிஜேபி காரன்னு சொல்லலாம், சமூக விரோதியை சங் பரிவார்னு சொல்லலாம், சங் பரிவாரன்னு சொல்லலாம், சங் பரிவார சமூக விரோதின்னு சொல்லலாம். இதுதான் யதார்த்தமான நிலைமை. இந்த உண்மை கூட தெரியாமல அந்த நாட்டு மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வேலையே என்ன? இதுதானே உங்களுடைய வேலையே. சமூக விரோத செயல் செய்யறது தானே உங்களுடைய பார்வையில தேசப்பற்று, நாட்டை காட்டி கொடுப்பதுதானே உங்களுடைய பார்வையில தேச தியாகம். அதைத்தானே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாதிரியான தேச தியாகங்களை செஞ்சு தானே இப்ப நீங்க அழகான முறையில் அரியணையில உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். இதுதானே நிலவரம். சமூக விரோதிகளாம் அப்படி பேசக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப சமூக விரோதிகள்னா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் என்ன? பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே, என்ன சொன்ன? சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க. இதுதான் எங்களுடைய வேலை. இவனை அத்வானி தலைமையில ஆளை கூட்டிட்டு போய் இடிக்க விடுவாங்க. இடிச்சோன்னு இவனை அழுதுகிட்டு பேட்டி கொடுப்பான். சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள்ன்றான். அதுதானே நிலைமை. உன்னுடைய வேலை அதுதானடா. நீ என்ன டைலாக், என்ன மாதிரி எல்லாம் முடிவு வைப்ப, என்ன மாதிரி எல்லாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ டைலாக் கூட எங்களுக்கு தெரியாதா? சமூக விரோதியா? சமூக விரோதம். அப்ப அர்ஜுன் சம்பத் மய அந்த கலவரத்தில் நின்றானே, போட்டோ வெளியிட்டு இருக்கின்றார்களே, வர்றியா? இந்த பிஜேபி ராஜாவா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், சங் பரிவார கும்பல், இந்த திருட்டு கும்பல் எவனா இருந்தாலும் சரி, இந்த திருட்டு முன்னணியினரை அழைக்கின்றோம். இந்த செல்போன் திருட்டு களவாணி முன்னணியினரை கூப்பிடுகின்றோம், பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். வா, உன்னுடைய அமைப்புக்காரன் எத்தனை பேர் அதுல இருக்கின்றான் என்பதை வீடியோ ஓட விட்டு காட்டுவோம். தயார்? வர்றியா? சமூக விரோதியா? எப்படின்னு பாருங்க. இப்படி வந்துகிட்டு இந்த நாட்டை வந்து இவர்கள் அழிக்க ஆயத்தமாகிவிட்டார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம HIV ராஜான்றவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன, அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா,
நம்ம HIV ராஜான்றவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன பிஜேவை இந்த மாதிரி வந்துகிட்டு போலீஸ போட்டு தள்ளுவோம்னு சொன்னாரு. பிஜேவை என்னடா பண்ணீங்க என்று சொல்லி ஒரு மனநோயாளி, அந்த ராஜா என்ற அந்த மனநோயாளி பேசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த ராஜா என்ற இந்த மனநோயாளியை பொறுத்த வரைக்கும் இவரை மனநோயாளி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வராது. ஏன் இப்ப பிஜேபி இப்படி பேசி இருக்கிறாருன்னா என்ன பேசினாரு முதல்ல தெரியுமா? உனக்கு என்ன பேசினாருன்னு முழு வீடியோவை பார்த்தாலே அவர் ஒரு எச்சரிக்கையை செய்து விட்டு இப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்காரு. இதை திருச்சி நீ சொல்றிய, இப்படி திருச்சி சொல்லக்கூடிய இந்த ராஜாவை பார்த்து நம்ம கேட்கின்றோம், நீ இந்த மாதிரி சொல்வாயானால் உன்னுடைய ஆள் என்னமா, நீ என்ன பேசுன, நீ எப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் நீ பேசுன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இவன் பேசுனதை வச்சுக்கலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாது போலீஸ். ஏன் இந்த ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சொல்லுவாரு, இன்னும் இந்த மாதிரிலாம் சொன்னீங்களாம்ல, நோ நோ ஐ டோன்ட் சே அப்படின்றான் டக்குன்னு, இல்லங்கிறேன்றான் டக்குன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருவான். இல்லங்க வீடியோ எல்லாம் இருக்குங்க, இல்லங்கிறேன், அங்க நீங்க போனீங்கல்ல, அங்க போய் பேட்டி கொடுத்தீங்க, அங்க நான் போகவே இல்லங்கிறேன் அப்படின்றான். இது சொன்னீங்க இல்ல நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி சொன்னீங்கன்னா ஜின்னா சொன்னா இல்ல சொன்னார் சொன்னீங்களா இல்லையா? விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. பயங்கரமான கல்லூரி மங்க நான் வேணா ராஜா இந்த விஷயத்துல எழுந்து கூட யாரும் போகல, நீங்க தொடாதீங்கன்னு கூட உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப பிஜேபி மேல இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க, நீங்க நிரூபிக்க தயாரான்னு கேட்டா நோ ஐ டோன்ட் நோ பிஜே அப்படின்றான் டக்குன்னு. பிஜேனா யாருன்னு எனக்கு தெரியாது, பிஜேன்ற ஆளே இல்லங்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? ஆமாங்கிறேன், பிஜேன்ற ஆளே இல்லங்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனநோயாளிக்கு போயிட்டு காவல்துறை செவிசாய்க்குமா? இதுதான் யதார்த்தமான நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கனை, ஒரு மனநோயாளி இப்படிப்பட்ட ஒரு உளறி இருக்கிறான். நீ என்னென்னலாம் இப்படி பேசி இருக்கிற என்பதை பட்டியல் போட்டோன்னு வை. இந்த ராஜா என்பவர் என்னென்னலாம் நீ இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிற, இதுதான் உன்னுடைய வேலையை. இத்தகைய கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் நீ பேசுனது பட்டியல் போட்டோம் நாடு தாங்காது. இதே மாதிரி இந்த சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர் என்ன பேசியிருக்கிறாங்க, இந்தியாவே குஜராத்தா மாத்துவோம்னு இந்த இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அந்த கடைசுவர் அந்த ஆள் பேசியிருக்காரா இல்லையா? உள்ளதுக்கு வச்சியா நீனு? அதே மாதிரி எவன்லாம் எதிர்த்து பேசுறாங்க, எங்களை எதிர்த்து பேசுறாங்க, அவங்க எல்லாம் உயிரோட தீ வச்சு கொளுத்துவோம் என்று ஏபிவிபி காரன் பேசினானே ஒருத்தவன், அவன் மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க? இந்த ராஜா போய் அவனை ஆக்சன் எடுக்க சொல்லுவியா? அவன் மேல அவனே ஆக்சன் எடுக்க நீ சொல்லுவாயா? நீ பேசின பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா? இதுதான் இவர்களுடைய தொன்று தொட்ட வழக்கம்.